அதிகமாக வந்துருச்சு. இப்போது பசும்பொன் தேவரையா அப்படிங்கும்போது தேவர் கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் அவர் கட்சியில் எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பியா இருப்பாங்களே தாண்டி, அதுக்கு கீழேயும் எஸ்சி மக்கள் எல்லாரும் கூட பட்டியலின சமூகம்லாம் எம்பியா இருந்திருக்காங்க. எம்எல்ஏ இருந்திருக்காங்க. எம்பி அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்காங்க. ஒரு தொகுதி எம்எல்ஏ பட்டியலின சமூகம். எம்பியில் ஆமாம், இவர் 2-3 எம்பி இருந்திருக்காங்க இந்த சைடில். எம்எல்ஏ எல்லா சமூகத்தில் இந்த செட்டியாரில் இருந்திருக்காங்க. நம்ம அருப்புக்கோட்டை சார்ந்த தேவாங்க செட்டியார் எனக்கு தெரிஞ்ச இதில் சொல்கிறேன். ஏன்னா 15-16 எம்எல்ஏ இருந்தாங்க எல்லா பீரியடும். ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து ஒரு 3-4 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த முதுகுளத்தூர் கலவரம் அந்த விஷயங்கள் வந்து வரலாற்றில் திருப்பி படிக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் அவர் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டே வந்து கலெக்டர் பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் ஷெட்யூல் காஸ்ட் சார்பில் யார் யார் கையெழுத்து போடணும்னா எங்கள் கட்சி எம்எல்ஏ அவரும் சமூக பிரதிநிதி தானே, ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட சமூக பிரதிநிதி தானே, அவரை கையெழுத்து போட சொல்லுங்கள், அவர் போடாமல் மற்றவங்க எப்படி போட முடியும், ஏன்னா அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இன்ஃபேக்ட் அந்த எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, எல்லாரும் வாக்களித்து. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு அதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் ஒரு அரசியல் கட்சியாக தான் கொண்டு போயிருக்கிறார். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு அவர் தான் ஜாதி கொண்டும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அவர் ஜாதி தலைவராக இவங்க தான் பிற்காலம் தான் ஆக்கிருச்சு. அவர் தேசிய தெய்வத்தை தாண்டி கீழே இறங்கி வரவில்லைங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒரு டிவினிட்டி ஏதோ ஒரு கிளிக்காக மைண்டில் மக்களுக்கு மைண்டில் ஃபிட் ஆகிட்டதுனால அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பக்தி, ஒரு பெரிய ஒரு மாபெரும் தலைவர் காலத்தில் வாழ்ந்திருக்கோன்னு அவங்களுக்குள்ள ஒரு அவருக்கு எத்தனை பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாட்டு எந்த சிஎம்மு கூட இருக்காது. இன்ஃபேக்ட் கண்டா வர சொல்லணும்னு ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு. ஆமாம், அந்த பாட்டு ஒரிஜினலாக அவருக்கு எழுதப்பட்ட பாட்டு, ஒரு சினிமாவில் ஏதோ படத்தில் ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு ஒரிஜினலாக அந்த காலத்தில் ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் இந்த பாட்டை அதிகமாக பாடுவாங்க அவருக்கு. இந்தமாரி அவருக்கு அந்த ஏன் அந்த ஒரு புகழ் வந்தது அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மகாத்மா காந்திக்கு ஏன் புகழ் வந்துச்சு, எப்படி மகாத்மான்னு உருவானார், ஏன் வந்து அம்பேத்கருக்கு இவ்வளோ புகழ் வந்தது, என்ன எப்படி உருவாரார், இது வந்து மக்கள் மனசில் அந்த நம்பிக்கை வரும்பொழுது அந்த புகழ் வருது. ஆனால் அந்த பொதுவான தலைவர்களை ஜாதிய தலைவர்களாக ஆக்குற போக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. இடையில காமராஜருக்கும் ராமலிங்க தேவருக்கும் ஒரு கிளாஷ் இருந்துச்சு அப்படின்னு. சரி, ஒன்று முதல்ல சொல்லிடுறேன். 1970க்கு முன்னாடி இந்த தலைவர்களையும் அதுக்கப்புறம் இருக்க தலைவர்களையும் நான் ரெண்டாக பிரித்து பார்க்குறேன். ஏன்னா 70க்கு முன்னாடி அத்தனை தலைவர்களுமே அப்பல் கட்டுற தலைவர்களாம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களாம் சுதந்திரத்துக்கு போராடினவங்க. எந்த பதவி வரும், பவர் வரும், பணம் வரும்னு தெரியாது. எல்லாமே ஒரு பியூரிஃபைடு சோலாக இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சோல்ஸ் திருப்பி நமக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தலைவர்களில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நானும் என் மைண்டில் வச்சுருக்கேன், அதை உங்கள் மைண்ட்லேயும் புரிய வைக்கிறேன், நம்ம நேரில் மைண்ட்லேயும் புரிய வைக்கிறேன். ஆனால் அப்படி தலைவர்கள் இருந்தால் தான் சமுதாயம் வளரப்போகுது. பசும்பொன் தேவருக்கும் காமராஜன் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 கட்சி. இவர் ஃபார்வர்ட் பிளாக்கு, காங்கிரஸ் எதிரியாக நினைக்கிறார். நேரு தான் சுபாஷ் சந்திர போஸோடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு நினைக்கிறவர். சுபாஷ் சந்திர போஸ் இறந்த உடனே ஒரு 5 ஆண்டுகள் வெளியே வராமல் அவருடைய புளிச்சிக்குளம் எஸ்டேட்லேயே படுத்துக்கிட்டார். 45ல் அவர் இறந்துட்டான்னு தகவல் வந்தோன்னா புளிச்சிக்குளம் எஸ்டேட்டில் போனவர் ஒன்லி இந்த ரிலிஜன் தான் பண்ணிட்டு இருந்தார். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வர்றாரு. ஒரு 4 ஆண்டுகள் அவர் லாக் ஆயிடுறாரு. அந்த மாரி அந்த ஞான மார்க்கத்தில் போயிட்டார். அந்த அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸோட இவருக்கு ஒரு பெரிய ஒரு இணைப்பு இருந்திருக்கு. அவர் மேலே ஒரு பிரியம், அவர் மேலே நம்பிக்கை அப்படிலாம். அப்போ அப்படி இருக்கும்போது 2 பேர்த்துக்குள்ளே ஒரு முழு சமாதானம் வரப்பில்லை. பசும்பொன் தேவரும் காமராஜ் அவர்களும் ஆரம்ப காலத்தில் ஒன்றா இருக்காங்க காங்கிரஸில். 2 பேரும் காங்கிரஸில் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த விருதுப்பட்டியிலேருந்து காமராஜர் வர்றாரு, அப்புறம் அது விருது நகராக மாறுது. இங்கேருந்து முத்துகுளத்தூர்லேருந்து தேவர் வர்றாரு. ஸோ 2 பேரும் வளர்கிறாங்க. காமராஜர் அவர்கள் ஆர்கனைசேஷனில் வளர்ந்துட்டே போகிறார். அவர் ஆர்கனைசேஷன் கிங். அவர் கேப்லான்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு தமிழ் அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த 2 பேரும் வளர்ந்து வரும்பொழுது இந்த 52 எலெக்ஷனில் ஒரு வரலாற்று குறிப்பு எப்படி சொல்லுதுன்னா, 52 எலெக்ஷனில் காமராஜர் சிஎம் ஆகலாம் அப்படின்னு காமராஜருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது தேவர் அதை சப்போர்ட் பண்ணலங்கிறதான் முதல் கேள்விக்குறி. ஏன் தேவர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, தேவர் சொல்கிற டயலாக் அவர்கிட்ட என்ன, ஒரு டி நகரில் ஒரு வீட்டில் தான் சந்திக்கிறாங்க, 2 பேரும் பேசுகிறாங்க லஞ்சில். அப்போ தேவருக்கு அந்த நேரத்தில் என்ன இருக்குது, அரசியல் தலைவர் யார் வேணாலும் இருக்கலாம், கட்சி தலைவர் யார் வேணாலும் இருக்கலாம், எம்எல்ஏ யார் வேணாலும் இருக்கலாம், மனசில் இருந்ததை பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் பார்லிமெண்ட்டில். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனில் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் மைண்டில் இருக்குது. அப்போ அவர் காமராஜர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னப்பா நம்ம அரசியல் பண்ணுவோம், சிஎம்முக்கு வேற ஆளை போடு, நீ சிஎம் ஆகாத, வேற ஆளை போடு படித்த. ஏன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை பாலிசிலேருந்து பிரிக்கிறார். அட்மினிஸ்ட்ரேஷன் அது பாட்டு நடக்கும். நீ பாட்டு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசணும், தமிழில் பேசணும், ஹிந்தியில் பேசணும், எழுதணும். அதுக்கு முன்னாடி தேவருக்கும் அனுபவம் கிடையாது. அவர் வந்து யாராவது படிக்காத மேதை காமராஜர் அவர் பார்த்துருந்தாருன்னா அந்த காமராஜர் நம்பியிருப்பார். ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் முதல் ஒரு இடைவெளியாக வருது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கொலை வழக்கு வந்த உடனே அது காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது நடந்ததுனால நிறைய மக்களுக்கு இன்னொன்று எதிர்கட்சியாகவும் அவங்க உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்கிறதுனால ஒரு அரசியல் ரீதியாக ட்விஸ்ட் செய்யும். ஸோ இதில் எது சரி எது தப்புன்னு இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும்
ஒரு நட்புறவு இருந்துகிட்டே இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு விதமான அந்த பந்தம் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அரசியலில் வந்து ப்ளஸ் மைனஸ். ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை வந்ததுன்னா அது 2 நாட்டுக்காக தான். அவங்க வீட்டுக்காக கிடையாது. காமராஜர் வீட்டுக்காகவோ தேவர் வீட்டுக்காக 2 சண்டை போடுறாங்க. நாட்டுக்காக சண்டை போடுறாங்க. பின்னாடி காமராஜர் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்து அதை வந்து அவர் மனசில் எடுத்திருப்பார். 5 வருஷம் பார்த்துருப்பார். என்ன படிச்சு இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் விட பண்ணியிருப்போம், இத்தனை டேம் கட்டிட்டாரு, இத்தனை ஸ்கூல் கட்டிட்டாரு, இத்தனை ஃபேக்ட்ரி கட்டிட்டாருன்னு அவருக்கும் அடுத்த எலெக்ஷனில் அந்த இஷ்யூ வரல. ஆனால் காங்கிரஸ் சர்க்காரை அகற்ற வேண்டுங்கிறது அவருடைய ஒரு முழு குறிக்கோளாக இருக்குது. நீங்கள் இந்த கன்விக்ஷனில் அக்யூட்டல் ஆகிட்டு புதுக்கோட்டை செஷன்ஸில் அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார், 2.5 hours பேசுகிறார் தேவர். அந்த எலெக்ஷன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லென்த்தி கடைசி ஸ்பீச் பார்லிமெண்ட்டில் 1959. அப்போ போய் பேசும்போது அந்த ஸ்பீச்சை நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தேன். 2.5 மணி நேரம் இன்டர்நேஷ்னல் அஃபேர் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ரஷ்யா என்ன பண்ணுறான், ஜெர்மனி என்ன பண்ணுறான், நம்ம என்ன பண்ணோம், இப்படி பேசிகிட்டு இருந்தவர் கடைசியில் இந்தியாவுக்கு வராரு, கடைசியில் தமிழ்நாடு வராரு. கடைசி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இப்படிலாம் நாங்கள் நாட்டை வளர்க்குன்றோம், எங்கள் மேலே கொலைகேஸ் போட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறாங்க அப்படின்றார். அப்போயே அவர் காமராஜர் பேரை சொல்லலை. அவர் உண்மையிலே சந்தேகம் இருந்தால் நீ காமராஜர் பேரை சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் எதுக்கும் பயப்படுற ஆளே கிடையாது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன், அரசியல் ரீதியாக பலவிதமான காழ்ப்புணர்ச்சிகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காழ்ப்புணர்ச்சிக்கு பின்னாடி அவங்களுடைய சுயநலம் எதுவும் இல்லை. இன்னொன்று 70க்கு முன்னாடி இருக்க தலைவர்கள் நம்ம படிக்கும்போது அரசியலுக்காக படிக்கணுமே தவிர நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியலில் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒப்பற்ற மாணிக்கங்கள் தான். ஸோ இந்தமாரி எண்ண ஓட்டம் இருந்தனால தான் இத்தனை வருஷம் அவங்க வந்து காமராஜர் கட்சி இன்னைக்கு வீக்காக இருக்குது, அவர் ஆரம்பித்த ஸ்தாபன காங்கிரஸும் தேவரோட கட்சி இன்னைக்கு வீக்காக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இல்லை, யதார்த்தமாக நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கீங்க சார். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.